குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் மீன லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் செவ்வாய் எப்படிப்பட்ட பலனை தருவாருங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீன லக்னம் செவ்வாயோடைய மேஷராசிக்கு 12ஆம் வீடு, அதே போல் இன்னொரு வீடான விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீடாக இருக்கக்கூடியதான் மீன லக்னம், மீனராசி. இந்த லக்னத்துடைய செவ்வாய் அமைய பெறும்போது இயற்கையாக கொஞ்சம் விரயங்கள் அதிகம் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. தனக்காகவோ தன்னுடைய பெற்றோர்களுக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ அதிகம் செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு வெளிநாடு பிரயாணம், அதுவும் இந்த ஷிப்பு இதிலலாம் ஒரு மெரின் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கும். கடல் தாண்டி வெளியூர் போகக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு வரும். நீர் சம்பந்தப்பட்ட, அதுவும் நீரை பயன்படுத்தி சமையல் பண்ணக்கூடிய அந்த வேலைகள்லாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இப்போ பொதுவாக குக்கிங்கில் இருக்கிறவங்க, கேட்ரிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே இந்த பலவிதமான பலகாரங்கள்லாம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக ஒரு ஃபுட்டு பண்ணுறதுக்கெலாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அவங்க அதில் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க சமையல் பண்ணால் அது ரொம்ப ருசியாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இவங்களுக்கும் ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் சைனஸ் போன்ற சில பிரச்சனைகளால் கொஞ்சம் அதிகமாக அவஸ்தைப்படக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த கிட்னி ஸ்டோன், கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் சிலருக்கு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். செவ்வாய் 2ஆம் இடமான மேஷத்தில் ஆட்சியாக இருக்கும்போது பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. இவங்க வெட்டொன்று துண்டு 2ஆக பேசுவாங்க, ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. குறிப்பாக ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பசங்களை நல்லா வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இருப்பாங்க. அதுபோல் இந்த நேவல் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், போலீஸ் துறையில் கூட கமிஷனர் போன்ற ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா மற்றவங்களாம் அவங்க சொல் பேச்சை கேட்பாங்க. ரொம்ப சீக்கிரமாக டிசிஷன் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு க்ரௌடையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சாமர்த்தியமும் தைரியமும் இருக்கும். அதுபோல் அரசியலில் அனல் பறக்கக்கூடிய பேச்சுக்கெல்லாம் சில பேர் பேசுவாங்க. கொள்கை பரப்பு செயலாளர்கள், அரசியல் கட்சியை பற்றி வெளியில் பரப்புரை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னு அவங்க நேர்த்தியாகவும் ரொம்ப அனல் பறக்கக்கூடிய வார்த்தைகளும் பேசுவாங்க. குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒரு குடும்பம் அமையாது. சில பேருக்கு தாமத திருமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது கலைத்துறையில் ஒரு சில பேர் சாதனை செய்வாங்க. இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் சமையல் கலைங்கிறது ஒரு எளிமையான ஒரு கலையாக மாறிடும்.